பார்த்திபன் வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டு ஒரு ஒரு பெரிய வீடியோவே வந்து போட்டு சேவல் கோழின்னு பயங்கரமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுவுமே பேசும் பொருளா இருந்துச்சு. அவர் ரெக்ரெட் பண்றாரு. த்ரிஷாவுடைய ரசிகர்கள் இவர் வந்து இப்படி பேசிட்டாருன்றதுனால நிறைய கண்டனங்கள் எல்லாம் வந்திருந்தது. ஆனா இப்போ மறுபடியும் வந்து ஒரு வீடியோவா ப்ராப்பரா லைட்டிங், கேமரா, அதே மாதிரி மைக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா செட் பண்ணி ஒரு முடிவோட ரொம்ப காட்டமா எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தத்தோட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி இன்னொரு அர்த்தம் வச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காணொலி இப்போ மீண்டும் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. பாண்டே, அந்தணன் இவங்கெல்லாம் இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் டைரக்டாக வந்து அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்கிறாரு. இவ்வளவு சொல்லணும்னா ரொம்ப அந்த குந்தவை அப்படின்ற அந்த கான்செப்டை விட அதில் வந்து அவர் தரையுறைவாக பேசியிருக்கிறாரு. இவ்வளோ அவமரியாதையாக பேசணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதை விட இந்த காணொலியில் பயங்கரமாக 3rd கிரேட் லெவலில், அதாவது 3ஆம் தரம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ காணொலி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் மக்கள் மத்தியில்? அவருக்கு வந்து ஒரு கட்சி சாயம் பூசுறது, அவர் பின்னாடி ஒரு கட்சி இருந்து இயக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அபத்தமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர், ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு டைரக்டராக, ரைட்டராக, அவருக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்குது தமிழ் சினிமாவில். அவர் ஒரு தனித்துவமான ஒரு கலைஞன். அவர் எப்போவுமே மேடைகளில் ஏறும்போது இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகள் பண்ணுவார். அதில் ரசிக்கும்படியாக தான் இருந்திருக்கு. பெரும்பாலும் வந்து அது யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது. இன்கேஸ் எப்போயாவது அது நடக்குதுன்னா கூட இமீடியட்டாக விளக்கம் கொடுத்து அதை கடந்து போயிடுவார். அப்படி தான் இந்த விஷயத்தையும் அவர் கடந்து போகணும்னு நினச்சி ஒரு கருத்தை சொல்லி அவர் இமீடியட்டாக அதில் இன்னும் கடந்தும் போகணும்னு நினச்சிட்டாரு. பட் அகைன் அங்கேருந்து வந்த ரியாக்ஷன் வந்து ஒரு வகையில் அவருடைய ஈகோவை, அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ணிடுச்சுன்னு அவர் நினச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போனோம் அப்படிலாம் இல்லாமல் நின்று நிதானமாக உட்காந்து ப்ராப்பராக ஒரு கேமரா, லைட்டிங் எல்லாம் வச்சு என்ன பேசணும், ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் என்ன இன்னொரு அர்த்தம் கிட்டலாம் ஆரம்பத்திலே ஒப்பந்தம் வேற போடுறாரு. எதுனாலும் தவறாக போயிடாம பார்த்துக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்புன்ற அவங்களோட ட்வீட்டில் அப்படி இருந்ததுனால பேசுகிறாரு. இப்போ என்னென்னா இது வந்து பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த நடிகர் நடிகையாக இருந்தாலுமே கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நிறைய படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது கூட அந்த பிஆர்ஓஸ் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, படத்தை பற்றி மட்டும் கேளுங்க, வேறு எதையுமே கேட்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர், அதுவும் பார்த்திபன்லாம் வந்து பொலிட்டிக்கலாகவும் என்ன நடக்குதுன்னு கவனிக்கக்கூடியவர். அவருடைய படங்கள்லையும் ஆழமான சமூக ரீதியான கருத்துக்கள்லாம் இருக்கும். அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாருன்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு முடிவு எடுத்துட்டார். நான் வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக கடந்து போகணுன்னு பார்த்தேன், பட் ஆனால் நீங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவீங்கன்னா என்னுடைய கருத்தில் நான் உறுதியாக தான் இருக்கேன். நான் வந்து உங்களை தனிப்பட்ட முறையிலையோ இல்லை தேவையில்லாமையோ எதையும் பேசிடல. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சொசைட்டியில் இப்படி ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை நான் பிரதிபலிச்சிருக்கேன். ஆமாம், இவர் பேசுகிறது சரிதான்னு நிறைய பேர் பேசுகிறதையும் நான் பார்க்குறேன். அதனால் இதோட முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிடலாம். நீங்கள் இதை தொடரணும்னு நினச்சிங்கன்னா நான் பேசுவேன். ஏன்னா அவரோட வீடியோவில் கூட பாருங்க, தொடரும்னு போட்டிருக்காரு. ஆமாம், தொடரலாம் அப்படின்னு எல்லாமும் நிறைய போட்டிருக்காரு. சொசைட்டியில் இப்படி தோணுச்சு, நிறைய பேருக்கு அந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தது அப்படின்றத காட்டிலும் அவர் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ சமுத்திரக்கனி வந்து பேசினாருன்னா அவர் என்ன காசு வாங்கிட்டா பேசினாரு, எல்லாருக்குமே வந்து ஒரு உண்மையான அக்கறையில் ஒரு ஆதங்கம் இருந்தது, அதை நாங்கள் பேசணும் அப்படின்றது தான் அவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ எங்களுக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த போது விஜய் அவர்களுடைய அரசியல் மேலே எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த அக்கறையில் நாங்கள் வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறோம். சமுத்திரக்கனியும் அப்படிதான் வச்சிருக்காரு, நானும் இந்த மாதிரி தான் சொன்னேன். அது வந்து தவறா ஒரு தேவையில்லாத ஒரு தேவையில்லாமல் ஒரு டாக்கை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுனாலே நான் அதை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தான் மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இல்லைன்னா அந்த மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், அவர் இந்த மாதிரியான இந்த அளவுக்கு காட்டமாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. நயனா நாகேந்திரன் மாதிரியான ஒரு மாநில தலைவர் வந்து சொல்லும் போது கூட நீங்கள் டைரெக்டாக வந்து அதுக்கு பதில் சொல்லலை எந்த இடத்துலையுமே. நான் பேசும்போது மட்டும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை, ஆனால் அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. பதில் வந்து அவங்க லாயர் தான் வந்து அதில் வந்து அவங்களுடைய பேஜில் தான் வந்திருந்தது. ஆனால் அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னும் போது டைரக்டா டீல் பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நீங்க அங்கேயே நீங்க டைரக்டா பண்ணலன்றப்ப எனக்கு மட்டும் நீங்க ஏன் டைரக்டா பண்ணீங்க அப்படின்ற அந்த கேள்வியையும் முன்வைக்கிறாரு. ஸோ அப்போ நீங்க என்ன மட்டும் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அந்த கருத்துக்களை நீங்க என்னை மட்டும் வந்து இந்த அளவுக்கு பேசணும்னா நானும் பதிலுக்கு பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இன்னொன்று அவர் சொல்றாருல, அதாவது அவங்க அந்த மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வந்தது சம்மந்தமாக நிறைய கருத்துக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் அபத்தமாக கொச்சையாலாம் எழுதியிருக்காங்க, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா
சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாமல் ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லிட்டும் இருக்க முடியாதுன்னு வைங்களேன். ஒரு ப்ராமினெண்ட்டான பர்சன் பேசும்போது கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் கூட பிஜேபியிலேருந்து வேறு யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாங்கன்னா த்ரிஷா கிட்ட இருந்து ரியாக்ஷன் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நயினார் நாகேந்திரன் பேசும்போது ரியாக்ட் பண்ணுறாங்க. அது ஏன் ஒரு அட்வொகேட் மூலமாக பண்ணுறாங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு, அதை பேசக்கூடிய பர்சனும் ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியோட மாநில தலைவர்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறத விட லீகலாக அவங்க டீம்கிட்ட சொல்லி ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்திபன் வரும்போது அதுக்கு டைரெக்டாகவே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை ஒரு அட்வொகேட்டை வச்சோ இல்லை வேறு யாராவது ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பார்த்திபன் விஷயத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு வந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அன்றைக்கி அந்த கருத்து சொன்னது பொதுமக்கள் மனசில் ஒரு கருத்து இருந்துச்சு இல்லை. இப்போ 4-5 ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2-3 வகையில் அதை சொசைட்டியில் பேசுவாங்க. அப்படி பேசுகிற ஒரு விஷயத்த நானும் பேசியிருந்தேன். உண்மையிலேயே உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து அந்த வீடியோவை போட வேணான்னு அந்த நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தேன். தனிப்பட்ட முறையில் நானும் வருத்தம் தெரிவிச்சிட்டேன். பட் ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு பதில் சொல்வீங்கன்னா ரைட், அப்போ நான் வந்து என்னுடைய கருத்தில் உறுதியாக தான் இருப்பேன்னு அதை அப்படி தான் அவர் கொண்டு போக பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னும் இது தொடரும் அப்படின்றது சொல்கிறதுக்கு வந்து த்ரிஷாவினுடைய அக்கறையை வந்து கொஷின் பண்ணுறாரு. எங்களுக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை வந்து கூட உங்களுக்கு இல்லையா? இப்போ மேட்சிங்கான புடவை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட நான் அதை போட்டுட்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படியெல்லாம் வந்து அந்த வீடியோ காணொலியில் வந்து பேசியிருந்தாரு. ஆனால் அது தேவையில்லாதுன்னு நான் சொல்லுவேன். அதை சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா, இப்போ விஜய் மேலே நிச்சயமாக பார்த்திபனுக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கிறத நம்ம பொது இடங்களில் அவர் பேசினதை வச்சு இதுவரையும் பார்த்துருக்கோம். முன்னாடியுமே வந்து அழகிய தமிழ் மகன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த படத்தில் ஒரு ஸ்டேஜில் ஒரு டைலாக் வரும், நீ நானும் ஒன்று இது காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுப்பாரு பண்ணு, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக எழுதுனது பார்த்திபன் அப்படின்னதோ அப்போது எங்கேயோ நான் பார்த்த மாதிரியோ கேட்ட மாதிரியோ எனக்கு ஒரு ஞாபகம். பார்த்திபனும் வந்து விஜயோட ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்ட ஒரு டேரக்டர். அது கரெக்டாக அமையலை. பட் இந்த தருணத்துலேயே நாங்கள் பண்ணுறோன்னு அப்படி பண்ணாங்க. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜயை டார்கெட் பண்ணணும், விஜயை குறி வைக்கணும்னு பார்த்திபன் போய் பேசுகிறாரு அப்படின்லாம் நான் நினைக்கல. பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏன் வந்து வந்தாங்க, இப்போ விஜய் அவர்களை மட்டுமே இங்கே வந்து கேள்வி கேட்கறத தாண்டி த்ரிஷா அவர்களையும் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தையும் வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த புடவை மேட்டர்லேயே, அதாவது இந்த ஒரே மாதிரியான ட்ரெஸ் வந்து ஏன் போட்டாங்க அப்படின்ற அந்த கான்ட்ரவர்சிக்கு நீங்கள் அதை வாங்கிட்டு வீட்டில் கூட இருந்திருக்கலாமே. அவருடைய அரசியல் வந்து இவ்வளோ பெரிய எழுச்சியாக வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வருதுன்னா அது நீங்களே உண்மையாகவே ஒரு கான்ஷியஸோடு இருந்து அவர் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டையும் அவங்க முன் வைக்கிறாரு. ஸோ இது விஜய் ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது சார். இல்லை, விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில் அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ விஜய் கடைசியாக அந்த மகளிர் தின விழாவில் பேசினதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் எந்த இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான், இப்போ நாங்கள் விஜய் பின்னாடி நிற்போம், அது விஜயை எதிர்த்து யாராவது பேசுனீங்கன்னா அகைன் நாங்கள் வந்து இறங்கி அடிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தான், விஜய்க்கு எதிராக யார் வந்தாலும் அடிப்புன்ற அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்களே தவிர, இந்த பார்த்திபன் இஷ்யூவையும் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 தரப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எல்லாரும் பார்த்திபனை போய் டேமேஜ் பண்ணுற மாதிரியோ அட்டாக் பண்ணுற மாதிரியோ தெரியல. ஒரு தரப்பு பண்ணுறாங்க, ஒரு தரப்பு பண்ணலை. இதை ஒருவேளை இது தொடராமல் நிறுத்தணும் அப்படின்னா அகைன் அவங்க சைடில் இருந்தும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துடணும். இவரும் வந்து இதை நிறுத்துறது தான் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தேவையில்லாமல் ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன பேசுது. இப்போ இன்றைக்கெல்லாம் சிலிண்டர் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அடுத்த வாரம் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. அதையெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா பேசி அதுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்கலாம். இல்லை இங்கே இருக்கிற கட்சிகளும் வந்து அந்த பிரச்சனையை பெரிதாக்கி ஆளும் தரப்பை இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்கவுங்க சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்து மக்களுக்காக யோசிக்க வேண்டிய விஷயங்களை பேசணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இது போகாமல் இருக்கணும் அப்படின்னா பார்த்திபனும் இதோட நிறுத்துறது நல்லது. த்ரிஷாவும் அவங்க சைட்லேருந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சாங்கன்னா சொல்லி அதோட அதை முடிச்சுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஃபர்தராக ஒரு டிஸ்கஷனாக வரலனாலே இவர் அமைதியாக அப்படி விட்டுருவாங்களோ அப்படின்னு வந்து ஆமாம் அவர் அப்படி தானே சொல்ல வராரு. நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பேசுவேன் அப்படின்னு தான் சொல்ல வராரு. ஸோ ஒரு வகையில் த்ரிஷா வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு கடந்து போயிட்டாங்கன்னா இது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அகைன் அவங்க சைட்லேருந்து ஏதாவது பதில் வந்துச்சு அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது பார்த்திபனோ த்ரிஷாவோ கிடையாது. இப்போ இந்த இஷ்யூ லைம்லைட்லேயே இருந்துச்சு அப்படின்னா அல்டிமேட்டாக பாதிக்கப்பட போகிறது டிவிக்கே விஜய் தான். ஏன்னா விஜய் வந்து பார்த்திபன் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய இடம் கிடச்சிது. மக்கள் மத்தியில் வந்து விஜய் ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில்
அவருக்கு ஒரு செட்பேக்காக அமைஞ்சிருச்சு இல்லை இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸில் அவரோட டிவோர்ஸ் பெட்டிஷன் வெளியே வந்ததாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அவர் கலந்துக்கிட்ட அந்த திருமண நிகழ்ச்சி, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மறுபடியும் இந்த விஷயங்களை இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக விஜய்க்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அவருக்கு தான் அது பிரச்சனையாக இருக்க போதே தவிர மற்றபடி பார்த்திபனுக்கு என்ன இருக்க போகுது? அவர் சினிமாவில் இருக்கார், படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு எதுவும் பாதிப்பு இருக்க போகிறதா எனக்கு தெரியல. ஸோ சம்மந்தப்பட்டவர்கள் இதில் பேசி சுமூகமான முடிவு எடுத்தாங்கன்னா நல்லது. அதே மாதிரி இப்போ ஜேசன் சஞ்சயும் வந்து ஒரு போட்டோ வந்து வந்திருக்கு. அவருடைய போட்டோவும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஈரோடுல வந்து ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் மத்தியில் வந்து கை கட்டிட்டு நின்று ஒரு போட்டோ வந்து கொடுத்துருக்காரு. அது 2 விதமா வந்து பேசப்படுது. இவர் தான் வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு விஜய் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி ஜேசன் சஞ்சய் வந்து இவர் எப்படி போட்டிருக்காரு பாருங்க, இவர் தான் மக்களோட நிற்கிறாரு, எலைட் அரசியல் செய்கிறாரு. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் மக்கள் மத்தியில் இன்னும் இறங்கி வரவே இல்லை. இவர் மக்களோட மக்களாக ஆரம்ப கட்டத்திலிருந்தே மக்களோட மக்களாக பயணிக்கிறாரு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு. இது வந்து பார்க்கும்போது இது ஒரு வகையில் தளபதியோடைய பையன், அதனால தான் பாருங்க எப்படி நல்லா பண்றாரு, தளபதியோட வளர்ப்பு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சங்கீதாவினுடைய வளர்ப்பு வீண் போகலை, எப்படி நல்ல அழகா வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இணையதளங்களில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ அதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு இது உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒருவேளை விஜய் வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகள் எதுலையா மாட்டியிருந்தாருன்னா இது வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி அவருடைய ஃபேமிலி சார்ந்த இஷ்யூன்னு மாறினதுனால சஞ்சயும் அவருக்கு எதிராக இருக்காருன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கே தெரியாதுல்ல, இதுவரையும் அவங்க யாருமே அப்படி சொல்லலை. தன்னுடைய பையன் வந்து தான் கூட இருக்காரா, இல்லை இந்த ஸ்டாண்டில் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆளாளுக்கு என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கலாக விஜய் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறதுனால அவரை டிஃபேம் பண்ணுறதுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அவர் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை அங்கே ஏன் எடுத்தார், கூட இருக்கிறவங்க யார், என்ன இது எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று, அவர் இன்றைக்கி தேதிக்கு ஒரு இயக்குனராக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ அவர் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் ஒரு 30-33 வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டராக மாறி பொலிட்டிஷியனாக மாறினதுக்கப்புறம் விஜய் ஒன்று பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக சார். அதுவும் இப்போ விஜய் அவர்களே வந்துட்டு என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, வெறுமனே வந்து திரைப்படத்தில் வந்து பார்த்ததை வச்சு ஒரு நபரை வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. ஒரு செயல் செய்கிறாரு, இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் வந்து ஒரு அர்த்தம் வந்து நம்மளே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களே வந்து அதுக்கு ஒரு புரிதல் வச்சுட்டு இருந்தாங்க. இவர் இது இப்படி பண்ணியிருக்காரா, பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காருன்னு சொல்லி வெறும் ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு பர்சன் வந்து இதுதான் வந்து சொல்ல வராங்க, அவர் இப்படிப்பட்ட நபர் தான் அப்படின்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றது தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமோ அப்படின்றதும் எனக்கு. ஆனால் அப்படி ரீட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி வந்து அவருடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. யாரோ 2-3 பேர் வந்து அவரை சந்திக்க வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து நிற்கிறாங்க, சால்வை போடுறாங்களா என்னென்னு சரியாக கவனிக்கல, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இவர் வந்து உட்காந்துருக்கார். ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணலாம், குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் இல்லையா, எழுந்து நிற்க வேணாமா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு. இது என்னென்னா சோஷியல் மீடியாவுடைய போக்கே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே எல்லோரும் பேச ஆரம்பிச்சுறாங்க. அது மாதிரி தான் இந்த விஷயமும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ அவராது அவர் அரசியல்வாதியாக இருக்கும்பொழுது தன்னை பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், இல்லைனா ஒரு குறைந்தபட்சமாக அவங்கள அங்கீகரிக்கிற வகையில் எந்திரிச்சு நின்று அதை வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜேசன் சஞ்சய் அப்படின்றவர் இங்கே தான் இருந்தாரா, இல்லை எப்படிப்பட்ட நபர், இது வரைக்கும் வேறு அவர் பெருசாக மீடியா அப்பியரன்சஸில் இருந்ததே கிடையாது. ஏதோ ஒரு புகைப்படம் வந்திருக்கு, அது வந்து விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காகவே அவரை உடனே வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து கூடவே இருப்பார், மக்கள் அவர் அப்படிப்பட்ட நபராகவும் இருக்கலாம். ரெண்டுக்காகவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரெண்டுமே அது எப்படிப்பட்ட நபர் என்ன ஏதுன்னு யோசிக்காம வெறும் புகைப்படத்தை வச்சே, சினிமாவில் பார்க்கறத வச்சே அவர் இப்படிப்பட்ட நபர் தான் அப்படின்னு அந்த சொல்லுவாங்க இல்லையா? இப்போ செலிபிரிட்டினா எப்படி பார்க்கணும்னு சொல்லி கிருத்திகா உதயநிதி அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி அதை எடுத்துக்க வேணாம், ஒரு புகைப்படத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரத்துக்கு பதிலாக கொஞ்சம் யோசிச்சு, ஆமாம் இப்படி ஒரு பிக்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆலோசிக்கலாமோ அப்படின்றது தான் எனக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தோணுன ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.